ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சீரடி சாய்பாபா உனக்காகவே ஆசீர்வதித்து உதியை அனுப்பி வைத்து விட்டேன் அல்லவா? நீ இதை தொட்ட உடனே நான் அனுப்பிய நபர் கண்டிப்பாக உன்னை தேடி வந்து நீ எதிர்பார்க்குற பணத்தை உனக்கு கொடுக்க போகிறாரு. இப்போது ஒரு சில விஷயங்களை உன் வாழ்க்கைக்காக நீ திட்டம் போட்டு வச்சிருக்க. அது எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கு உனக்கு தேவையான பணத்தை தான் இந்த சாயப்பா கொண்டு வந்திருக்கேன். அதாவது இந்த உதியை தொடுவதின் மூலமாக உனக்கான பணம், நீ எதிர்பார்க்குற பணம் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும். என்னை முழுமையாக நம்பும் உனக்கு எந்த காரியங்களும் இனி தள்ளி போகவோ தாமதமாகவோ செய்யாது. ஒவ்வொரு விஷயத்தையும் உரிய நேரத்தில் அழகாக சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். எதையும் நீ கட்டாயப்பட்டு கஷ்டப்பட்டு செய்யணுன்ற அவசியம் இல்லை. எல்லா விஷயங்களையும் ஒருமைப்பாட்டோட மன ஓர்மையோட அர்ப்பணிப்போடு நீ சரியாக செஞ்சாலே இந்த சாயப்பா உனக்கான நல்ல வழியை காட்டுவேன். ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோ. ஒரு விஷயத்தை நான் தர மறுக்கிறேன், நீ போகும் பாதையில் தடுக்கலை உண்டாக்குறேன்னா அதை விரும்பி தேடி போகாதே என் செல்லமே. நான் காட்டுகிற வழியிலேயே, நான் திறக்கிற வாசலிலேயே நீ நடந்து போ. எதுக்கும் பயப்பட வேணாம். நீ போகும் பாதையில் இப்போது உனக்கு கல்லாகவும் முள்ளாகவும் இருக்கும் விஷயங்கள் உனக்கான மலராக மாறும். நீ எதுக்காகவும் தயக்கம் கொள்ளாதே. உன் பின்னால் இந்த சாயப்பா நான் இருக்கேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இனி ஒவ்வொரு நாளும் நீ நிதானத்தோடும் பொறுமையோடும் அமைதியோடும் வாழும்போது உனக்கான அனைத்தையும் நானே சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். அடுத்தடுத்து நீ என்ன செய்ய போறன்னு எனக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் நீ சரியாக சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியுன்ற தைரியத்தை, நம்பிக்கை உனக்குள்ள விதைப்பதற்காக தான் இப்போ உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதை செஞ்சாலும் அந்த பயணம் வெற்றி பயணமாக, நீ செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என் அருளாலும் என் ஆசீர்வாதத்தாலும் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். தைரியமாக உன்னுடைய தினசரி வேலைகளை மட்டும் செய்ய பழகு. நான் எப்போதும் உன்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாகவும் இருப்பேன். இந்த நாள் உனக்கான நாள். கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக, அழகாக, நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலேயே நிகழும். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாத்தையும் நல்லதாகவே நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உறவுகளால் வரக்கூடிய எதிர்பார்ப்புகளும், அவங்கள நீ நம்பி எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அவங்க கொடுத்த ஏமாற்றங்களும் உன் வாழ்க்கையில் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். இதனால் மேலாவது மனிதர்களை நம்பாமல் இந்த சாயப்பா என்னை நம்பு. எதிர்பாராத விதமாக நீ என்னையும் அப்பா அப்பான்னு ஒரு உறவாக நினைக்க ஆரம்பிச்சிட்ட. அதனால தான் தகப்பனாக நான் இருந்து உனக்கு ஆறுதல் கொடுத்து, உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் உன்னை தேத்தி உயர்த்த வந்திருக்கேன். உனக்கு தேவையான ஆறுதலை நான் கொடுக்குறேன். அதையே உனக்கான பலமாக மாற்றிக்கிட்டு உன் எதிர்பார்ப்புகளை மனிதர்களிடம் வைப்பதை குறைச்சிக்கிட்டு உன் கடமையை சரியாக செய்ய பழகு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறி மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். எந்த சூழ்நிலையிலையும் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். உன் எண்ணங்களை நீ தெளிவாக வைத்து கொள்ளும்போது, குழப்பத்தை சுமக்காமல் நிம்மதியாக நீ வாழும்போது உன் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க்கை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்கும். இந்த நாள் முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாள் விடியலும் கூட ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையை அழகாக்கவே வந்து சேருமேன்னு செல்லமே. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சில விஷயங்களில் நீ மனசு உடைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக பல இடங்களில் உன்னை நானே தாங்கி பிடிச்சிருக்கேன். இழந்ததாக நினச்ச விஷயங்கள் எல்லாம் பல சமயங்களில் உன்னை காப்பாற்றுவதற்காகவே நடந்ததுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதை இழந்தாலும் அது உன் நல்லதுக்காக தான். எது உனக்கு கிடைச்சாலும் கூட அது உன் நன்மைக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. நீ தனியாக போராடினாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்துகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ தெளிவோடு வாழ போகிற. தேவையில்லாத மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி தேவையானவர்கள் தானாக வந்து சேருவார்கள். உன்னுடைய உழைப்புக்கு இந்த சாயப்பா ஒரு நல்ல வழியை காட்டுறேன்.
உன் மனசுக்கு அமைதியை கொடுக்குறேன். இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுக்க போகுது. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி சகல சௌபாக்கியங்களையும் 16 செல்வங்களையும் உன் வாழ்க்கையில் நீ நிரம்ப பெறும்படி இந்த சாயப்பா ஆசீர்வதிக்கிறேன். இனிமே உன் வீட்டில் குறை என்ற சொல்லே இல்லாத அளவுக்கு செல்வ செழிப்பையும் மன நிறைவையும் உனக்கு உண்டாக்கி கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் கவலைகள் அனைத்தையும் விலக்கி உனக்கு நிம்மதி தரனாக இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படாத. உன் முயற்சிகள் எல்லாமே உனக்கு வெற்றியை கொடுக்கும்படியாக இந்த சாயப்பா உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். என் அருள் உன்னோடு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் உன் வாழ்க்கையில் தலைவிதியை மாற்றுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனசு தவறான விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தினாலும் அதை சரி செஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை நினைக்க பழகு. உன்னுடைய நல்ல அனுபவங்கள் மூலமாக உன் வாழ்க்கையை உன்னால் நல்லபடியாக வாழ முடியும். தேவையில்லாத கவலையோ பயமோ கோபமோ அவசரமோ பதட்டமோ இது எல்லாமே உடலுக்கு சுமையாக மாறிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த எதிர்மறை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு உன் சிந்தனையை நீ சுத்தமாக வச்சுக்கணும். நல்ல எண்ணங்களை நீ விதையாக போட்டு நன்மைகளை செய்யும் போது உன் வாழ்க்கையில் அமைதி அறுவடையாகும். உன் மனசை நேர்த்தி செய்யும் பொறுப்பை இந்த சாயப்பா நான் எடுத்துக்கிறேன். உன் உடலும் உள்ளமும் இனி எந்த சுமையும் பாரமும் இல்லாமல் நிம்மதியாய் நடைபோடும் காலம் வந்துருச்சு என் செல்லமே. நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்த போகிறேன். வாழ்க்கையில் சந்தோஷத்தை மற்றவங்க தருவாங்க, நிம்மதியை மற்றவங்க கொடுப்பாங்கன்னு தேடாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளிதான் உனக்கு நிஜமான ஆனந்தம். அந்த ஒளியை உணர்ந்தவர்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. உன் உள்ளத்தை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு மனநிறைவோட நிம்மதியாக வாழ தயாராகு. நீ எதுக்காக வாழ்கிறங்கிற உன் வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புலப்படும். நீ வாழக்கூடாது, நீ வளரக்கூடாதுன்னு தடுத்துக்கிட்டு இருக்க சிந்தனைகளை எல்லாம், அப்படி நினைக்கும் மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சிடு. அப்போது உன் மனசுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். உன் பயம் கரைந்து போகும். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமே இல்லை என் தங்கமே. நீ பூஜை செய்கிறத விட நீ உன்னை கவனிச்சுக்கிறது தான் இந்த சாயப்பாக்கு சந்தோஷம். ஏன்னா என் அன்பு பிள்ளையான் நீ நல்லா இருந்தாலே அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவேன். நீ நல்லபடியாக வளத்தோட நல்ல செல்வ செழிப்போட சந்தோஷத்தோட வாழணுங்கிறது தான் என் ஆசை. நான் உனக்கு கொடுத்த ஆயுட்காலத்தை நீ நீண்ட காலம் நல்லபடியாக வாழணும்னு நினச்சின்னா உன் உடலை பாதுகாத்து ஆரோக்கியத்தோட அன்போட வாழ தயாராகு. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தானே நீண்ட வருஷங்கள் என்னை மனசார வணங்க முடியும். என்ன நடந்தாலும் நீ சிரமப்படவோ சிக்கலை அனுபவிக்கவோ வேண்டாம். வீணாக உன் மனசை போட்டு வதைக்காதே. நீ என்னை நினைச்சாலே இந்த சாயப்பா உன் கூடவே வந்து உனக்கு துணையாக நிற்பேன். உன் நலனும் நல்ல காரியங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம். உன் கர்ம வினைகள் முடிவதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கையில் சில அறிகுறிகள் உனக்கு கண்டிப்பாக தெரிய வரும் என் செல்லமே. காரணமே இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பிரச்சனையாக மாறும். சரியாக போகுது நீ நினைக்கிற நேரத்தில் பிரச்சனைகள் இன்னொன்று புதுசாக வந்து உனக்கு தடையாக நிற்கும். உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்காம எல்லா விஷயங்களும் தாமதங்களும் தோல்விகளாக மாறி மனசு சோர்ந்து போகும். ஆனால் அதே நேரத்தில் உனக்கு ஒரு பக்குவம் வந்து கோபம் மெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். யார் மேலும் வெறுப்பு வைத்து கொள்ள மனசு ஒத்துக்காது. போனால் போகட்டும்னு விட்டுடுறக்கூடிய எண்ணம் உனக்குள்ளே வந்துடும். பழி வாங்கணுன்ற எண்ணமே உனக்கு இல்லாமல் போயிடும். இதுதான் உன் கர்ம வினை முடிய போகிறதுன்றதுக்கான அடையாளம். இதுதானே உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. கஷ்டம் பிரச்சனை எல்லாமே வந்தாலும் தோல்விகளும் தடங்கல்களும் வந்தாலும் உன் மனசளவில் நீ பக்குவப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்க. கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் தனிமையை தேடும் மனநிலை உனக்கு வந்துருச்சு. சத்தம் பிடிக்காம கத்துறது பிடிக்காம அமைதியை தேட ஆரம்பிச்சிட்ட. இப்போதெல்லாம் உனக்கு இறைபக்தி அதிகமாயிடுச்சு. அப்போ தெரியுதா, கர்மம் கரைஞ்சு உன் மனசு மென்மையாகிடுச்சு. உன் ஆசைகள் குறைஞ்சிடுச்சு. எதிர்பார்ப்புகளை சுருக்கிக்கிட்ட. அதுக்கு பதிலாக பொறுமையும் தெளிவும் உனக்குள்ளே வந்துடுச்சு தானே. இந்த கஷ்டமான நிலையை நீ கடந்து வந்து தடைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சுன்றதை புரிஞ்சுக்கோ.
நீ உன்னுடைய குழப்பங்களை தாண்டி வெளிவந்து தெளிவோட வேலை செய்யும்போது இந்த சாயப்பா நானே உனக்கான அமைதியையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். அர்ப்பணிப்பு குணத்தோடும் அயராத உழைப்போடும் போராட்டங்களின் உச்சத்தில் நின்று உன்னையே நீ உயர்த்திக்கிட்டு வாழ போற. சுகம் துக்கம்னு எதையும் கணக்கில் வச்சுக்காம உன் குடும்பத்துக்காக உன் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு தியாகம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இந்த சாயப்பா சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமாக அமைச்சு கொடுத்துட்றேன்.